இந்தியாவின் கருப்பொருளின் கீழ் அழகான நடனத்தை வழங்கி சென்ற ஆஸ்தான ஆர்ட்ஸ் நடன மணிகளுக்கு நன்றி. ஆயிரம் நட்சத்திரங்கள் வானில் தோன்றினாலும் உன்னை போல் பிரகாசிப்பதில்லை. ஆயிரம் முத்துக்கள் கடலில் முத்து குளித்தாலும் உன்னை போல் விண்மையாக மிளர்வதில்லை. தனக்கென மிளர்ந்த ஒரு பாதையில் என்ற ஆரம்பத்தோடு உருவான அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷனின் 15 ஆண்டு கால பயணம் ஒரு லட்சிய பயணம். அந்த லட்சிய பயணத்தில் ஒரு அங்கம்தான் இவ்வருடத்திற்கான இந்தியன் வெட்டிங் ஃபேர் மற்றும் டிராவல் இந்தியா ஃபேர் 2017. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் எங்களின் அன்பார்ந்த வணக்கங்கள். அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் மாபெரும் பெருமையுடன் வழங்கும் பிரமாண்டமான இந்தியன் வெட்டிங் ஃபேர் மற்றும் டிராவல் இந்தியா ஃபேருக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். Ladies and gentlemen, it is our pleasure to welcome all of you to the most prestigious Indian Wedding Fair 2017 and the most exciting Indian Travel Fair 2017. Welcome everyone. ஆக இங்கு கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடை போட்டு கொண்டிருக்கும் அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷனின் பல தரப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. வணிகத்திற்கான வாய்ப்புகள், கலைஞர்களுக்கான மேடை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 15 வருடங்களாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இவ்வருடம் பாத்தீங்கன்னா புதிய முயற்சியான இந்தியா டிராவல் ஃபேர் வந்து அதிரடியாக ஆரம்பமாக வருகின்றது இல்லையா? ஆமா நதியா. Exactly, and here we are not only achieving wedding dreams in Indian Wedding Fair, but also travel desires. We all have dreams of traveling across countries, but of course with an affordable deals. And today we are going to launch Indian Travel Fair 2017 for the very first time by Agenda Surya Communication. கண்டிப்பாக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு தான் சொல்லியாகணும். முதல் முயற்சியே சிறப்பா அமையறது வந்து எங்கும் நடக்காத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு இங்கு சிறப்பாக நடக்கவிருக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்று நம்முடைய நிகழ்ச்சியின் முக்கியமான வரவேற்புரை காத்து கொண்டிருக்கின்றது. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே மனிதர் இவர் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இவரின் ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய சமுதாயத்திற்கு பல நன்மைகளை கொடுத்திருக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நடை போட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தை தொடங்கி குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபேர், தீபாவளி கார்னிவல், அப்புறம் பினாங், ஜோஹர் பார்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், பெண்களுக்கான குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல், மாடல் சர்ச், டீப் மாடல் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்று புதிதாக இந்தியா டிராவல் ஃபேர்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை இவர் வந்து எடுத்திருக்கின்றார். அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நம்முடைய சமுதாயத்திற்கு நிறைய வெற்றிகளையும் சரி நிறைய நன்மைகளையும் கொடுத்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லியாகணும். முக்கியமாக நிறைய வணிகத்திற்கான வாய்ப்புகளை கொடுத்தவர் அப்படின்னு தான் சொல்லியாகணும். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். என்னை போன்ற கலைஞர்களுக்கு படைப்புகளை வழங்குவதற்கான மேடைகளை கொடுத்திருக்கின்றார். ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, the most humbleன்னு சொல்லுவாங்க. இதற்கு மறுபெயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இவர் தான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கூட ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரே மனிதர், மதிப்பிற்குரிய அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷனின் தலைவர் மற்றும் தோற்றுனர் திரு ஜகராவ் சிமான்ச்சா அவர்களுடைய உரை தான் காத்து கொண்டிருக்கின்றது இல்லையா? Yes, we would like to invite the man behind the successful events, the captain of the ship, the founder and the CEO of Agenda Surya Communication, Mr. Jagara Simancha, to deliver his speech. Thank you, MC. Mr. Nikhilesh Chandragiri, the Deputy High Commissioner of India to Malaysia, Yang Berbahagia Tan Sri S. Veerasingham, Advisor, Malaysia South Asia Chamber of Commerce, Mr. Spencer Lee, Head of Commercial Asia Berhad, Yang Berbahagia Dato' Professor Joseph Adekalam, CEO Binary University, Yang Berbahagia Datuk Tia bin Muhammad Sharif, President of Malaysia South Asia Chamber of Commerce, Masakom. Yang Berbahagia Datuk KR Naidu, Yang Berbahagia Datuk Kantarau, Mr. Burma Kumar, the First Secretary of High Commission of India to Malaysia, Mr. Sasi Kumar, Commercial Attaché, High Commission of India to Malaysia, Ms. Tan Siu Lee, Head of Sale Asia Malaysia, Ms. Juena Lee, Head of Marketing Asia X Berhad, Mr. Catherine Leong, Head of Commercial Asia Big, members of media,
exhibitors, dear friends. Welcome to the opening ceremony of Indian Wedding Fair and also the India Travel Fair 2017. I wanted to introduce the India Travel Fair for the first time. Let me bring back that how Agenda Surya have started the whole event in 2002. If everybody have known that how we started the event in the KL Centrals, where we only started with the 40 booths. The Deepavali Carnival was created out of the interest that how actually we wanted to market Malaysia to become the global leaders in the world. After 15 years of journey that what Agenda Surya have been now, the Deepavali Carnival they held in the Bukit Jalil now have almost about 400 booths, attracting about 500,000 people. And we won the Malaysia Book Record in 2014. And also we have won the award from Indian government as the most colorful and attractive Indian event outside of India in 2015. We also won the award from Masios and Tourism Malaysia as the most prestigious award promoting Malaysia into the outer regions. That is the Deepavali Carnival. Along that, we have started the Global Indian Festival in 2004 at Mid Valley. We started with the Hall 1 with the 40 booths. At the moment, this Global Indian Festival is coming end of this month from 31st of May until the 4th of June. It's coming at the 15th edition. We're going to have about 300 booths and we have an average about 300,000 visitors. We also have won the award of Tourism Malaysia as one of the most recognized event by Tourism Malaysia, promoting Malaysia into the outside market. And we also have received the same award from Prime Minister Manmohan Singh as the best top 3 events in the world with the Dubai Shopping Festivals and then also the events they call Indian Fiesta in Milan. So we are very proud to say that we have already achieved 2 global events that what we have started. In 2004, when we started, we have many components that what we have done. In 2009, we have brought out the Indian Wedding Fair for the first time, where now you can see that the Indian Wedding Fair has been stand on its own now. And this year, for the very first time that we have brought out India Travel Fair, because the reason is for the past 5 years, there's many states actually has been participating in our event during the Global Indian Festival. So we feel that there is a very much emphasis has been given to India per se. As the largest Indian event company in Southeast Asia, promoting India at large, we believe Malaysia have a very good prospect and potentials for us to go global. So that's the reason that after a very intense thinking and discussions with the High Commission of India, unfortunately, His Excellency Isturumurti unable to come here because they have a very urgent thing, they have to go back to India. They have given a very much encouragement. And we did the planning the last year. We able to actually to organize for the first time the India Travel Fair. So we hope, and I'm very confident that with the networks and the publicity that they've done for the first time, I think this event is going to receive a very good response. And these events can become, as what I put there, as the largest India Travel Fair in Southeast Asia. So we hope that this travel fair can become another tourism's product for Malaysia to promote. So beside of that, what we are hoping that we have created so many businessmen and we have created so many Indian businessmen into the global market, where we have brought Kacang Puteh into the global market. We have brought altar making from Malaysia into the global market. We hope that with this travel fair, we can create more global players into this event. And we'd like to thank AirAsia for being very supportive for the whole entire event. And we believe probably we are very ambitious because we already achieved so much of things. Probably, Mr. Spencer, because we are very excited to see this. And I hope that because with our track record that we have done Penang's event. Our Penang's event is actually taking about 9 editions. It attracts almost about 250,000. We have 200 exhibitors. And now we are standing number 1 under the Penang Trade event.
we have another event is in Johor. It's called International Indian Shopping Festival. It's until a 7th edition. We also receive almost about 200,000 people, and we cooperate with MediaCorp Singapore, and actually we also listed as one of that event under the Johor Tourism. So we have a lot of success story that we already been doing for the past 15 years, and we hope that this India Travel Fair will grow into a different market, and we hope that all the events that been held in Malaysia, organized by us, is actually definitely going to give a very good image and very good things to the country, and also purposely for the Indian community and the Indian people, that Malaysia is more beautiful than whatever you say. With that, I would like to thank everybody who are here, and this event is going to be held from until 7th of May, and we hope that it's going to be another successful event for us. Thank you very much. வரவேற்புரையை வழங்கிய அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷனின் தோற்றுநர் மற்றும் தலைவர் திரு ஜகராவ் சிமான்சா அவர்களுக்கு நன்றி. கண்டிப்பா நிறைய பேரும் இந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொர்க்கத்தை உங்கள் கண் முன்னே ஒரே குறியின் கீழ் கொண்டு வந்திருக்கிறாங்க அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன். கண்டிப்பா திருமணம் அப்படின்னு சொன்னா பெரிய விஷயங்க. வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் செய்து பார் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடுக்கு ஒரு ஆளை தேடணும், மேக்கப்க்கு ஒரு ஆளை தேடணும், இப்படின்னு ஒவ்வொரு வேலையில இறங்கும் பொழுதுதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. ஆனா அங்கங்க ஏறி இறங்காம ஒரே கூரையின் கீழ் எல்லா வசதிகளும் எல்லா ஏற்பாடுகளும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது நிச்சயமாக அந்த சொர்க்கம் இங்கதான் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா போய் பார்க்கலாம், உங்கள் கண்முனே நிச்சயமாக சொர்க்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா. 2010ஆம் ஆண்டு இந்தியன் வெட்டிங் ஃபேர் தொடங்கி இன்று 2017 சொல்லும் பொழுது 7 வருடங்களாக வெற்றி பயணத்துல நம்ம வந்து இணைந்திருக்கின்றோம். இப்போது உள்ளவே பாத்தீங்கன்னா ஒரு 100 முகப்பிடங்கள், பூத்ஸ் என்று சொல்லக்கூடிய 100 முகப்பிடங்கள் உங்களுடைய திருமண கனவுகளை நினைவாக்குவதற்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. Definitely, Nadia. Indian Wedding Fair 2017 has been started in 2004 and has been a place for every couple to make their dream weddings achievable. Agenda Surya Communication has brought in many wedding planners, florists, bridal, videography, photography, fashion house, more than 100 booths, as what Nadian has said before, for us to make the best choice and to make our wedding the memorable ones. இன்னும் பல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா அதற்கு முன்னதாக உங்களுக்கு இன்னும் ஒரு படைப்பு காத்து கொண்டு இருக்கின்றது. இதை உங்களுக்கு வழங்குவதற்காக Rhythmix Dancers.
காட்சி வைக்காத நாடா வாழ்வோமே நாங்க நாங்க ஆசைப்பட்டாலும் எதையும் கேட்காம எடுக்க கூடாதுங்க வெளி தேசம் போடாம நெசமா வாழ்ந்தாலே எதுவும் தன்னால கை கூடுங்க இல்லாம மரமும் வாழாது விவரம் சொல்வோமுங்க வெந்த காரையானாலும் கொடுத்து திங்காட்டி போடத்து கொட்டாது கேட்டுக்குங்க உத்தமன வாழும் வர இல்ல கவலை நீ உன்னதான் நம்பும் வர விட்டு தகல பணியும் மாறாம நடக்காத பிள்ளை நினைத்து வாழ்வோமே சொல்ல நமக்காக ஒரு அழகான நடனத்தை வழங்கி சென்ற ரிதமிக்ஸ் நடன மணிகளுக்கு நன்றி. சரி, அடுத்து ஒரு சிறப்புரை. நமக்காக இவ்வளவு தூரம் வந்து ஒரு பிரமுகர் வந்திருக்கின்றார். அவர் நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். சிறப்புரை ஆற்ற தென்கிழக்காசிய வணிக மன்றத்தின் ஆலோசகர் மாண்புமிகு தான் ஸ்ரீ வீரசிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். We would like to invite Yang Berbahagia Tan Sri S. Veerasingam, advisor of Malaysia South Asia Chamber of Commerce, to convey his speech. Mr. Nicholas Chandragiri, Deputy High Commissioner of India to Malaysia, Yang Bahagia, Mr. Spencer Lee, Head of Commercial Air Asia Berhad and his team, Mr. Jagarao Sumachala, Founder, CEO of ACS Agenda Surya Communications Sandian Berhad, and Chairman of the Organizing Committee of Indian Wedding Fair, India Travel Fair 2017, my good friend Dr. Joseph Adekalam, CEO Binary University, Dr. Tia bin Mama Sharif, President of MESCOM, Dr. K.R.A. Naidu, I can't see you, are you here somewhere? Dr. Khandarao, Mr. Brahma Kumar, First Secretary, High Commissioner of India to Malaysia, Mr. Sasi Kumar, Commercial Attaché, High Commissioner of India to Malaysia, dear friends, press, and all who are gathered here. First, I would like to congratulate Jagarao for this new venture, the travel fair to India. A businessman, a business concern must always be very innovative and keep to time and keep to changes to keep ahead in business. I heard of a short story where, those days we used to carry a phone in a bag. A big, huge phone, Motorola, where every time you call, you have to put it down, ring, or accept the call, and so on. So a man working in the company approached Motorola boss and told him, sir, I think we have to change. I have created something. Are you interested in that? So the boss called his financial officer. Just tell this young man how much we are earning, how much of the market we have in the telecommunication service. He counted, jotted down everything. We control 70% of the market. So he scolded the young man. You want to make a change when we are having 70% of the market? And that man resigned and joined another company. And that company produced a smaller version of phone. You all know the company from Finland, Nokia. They conquered the world. The 70% of business went to the other side. And Motorola lost out completely, because they were not able to keep with time. They were not prepared for the change because they were in a comfort zone. All businessmen should be like that. They can never be in a comfort zone. They must always keep with time. And I would like to congratulate Tan Sri Tony Fernandes
and his team for always been innovative, looking for new places, new ventures, bringing Malaysia to the whole world. And they roped in Rajinikanth for the India sector. And you see his plane all with Rajinikanth's photo, with the word Magilchi all around. I would like to congratulate Air Asia. And I'm sure with these promotions, a lot of people will also travel to India, and a lot of Indians also will travel to Malaysia. I went to a convention day before yesterday. There are about 20,000 people there. All the hotels in Penang taken up. Hotels in the mainland also taken up. People were traveling from Ipoh to the convention. They took up hotels in Ipoh. That much of a sale. And there were more than 5,000 people from India alone in that convention. A lot of people come from India to visit Malaysia. And what would happen is, see, Malaysia has more than 20 million to 30 million tourists in a year. They keep on promoting all over the world to showcase what Malaysia can provide to them. Similarly, a lot of us visit India, mostly to the temples and all that. There are so many other places that we can visit. We must showcase these places for people to visit. Yes, I would like to congratulate Jack for coming up with the initiative of the travel fair. I'm sure you all will do very well. All the best. Thank you. Terima kasih. Nandri vanakkam. சிறப்புரையை வழங்கிய தென்கிழக்காசிய வணிக மன்றத்தின் ஆலோசகர் மாண்புமிகு தான் ஸ்ரீ வீரசிங்கம் அவர்களுக்கு நன்றி. Next up, we are very honored to have this special guest, Mr. Spencer Lee, the head of Commercial Air Asia Berhad. We are all aware about the gracious airline, and it is definitely a privilege to Agenda Surya Communication to be working with Air Asia Berhad. With this, we would like to invite Mr. Spencer Lee to deliver his speech. Wow, actually I'm quite worried because when I came into the hall, I saw a very nice setup for amazing wedding. I should not be a wedding fair. If not, I will have problem when I go home to see my wife. Why am I in a wedding fair? Okay, first of all, good morning everyone. Namaste. A very good morning to His Excellency Mr. Nikish Giri, Deputy High Commissioner, Mr. Jagaro Shima, Founder, CEO, ASC Agenda Surya Communications Sdn Bhd, Yang Berbahagia Tan Sri Weerasingham, Senior Advisor Malaysia South Asia Chamber of Commerce. Thank you for your kind words, sir. Members of media, ladies and gentlemen, all VIPs, and of course to fellow All-Stars, all my teammates from Air Asia and the Air Asia Group. Welcome to this amazing India Fair. First and foremost, I would like to sincerely express our appreciation to our big boss, the big man here, for inviting us to be your official partner. And you have our commitment from Air Asia that we will always do our best to support everyone in the travel industry, everyone in the ecosystem. Because like Tony always tell everyone, it's very important for us to work together in the ecosystem because with air connectivity, we can grow the market. With connectivity, we can provide more to our people because you can grow your economy, you can grow your bilateral, you can grow your social economy. So air connectivity is very important and we will always continue to do our best in line with our tagline, now everyone can fly. Ladies and gentlemen, we are also very excited here today for another reason. For Air Asia, India is a very important market to us. For your information, we are the only airline that connects to 9 cities to India and Malaysia. And we started our journey to India in a small city, Trichy. Who would have imagined an airline will fly to Trichy? We started our journey to India. And I personally have been given the opportunity, which I'm still very grateful to Air Asia for giving me the chance to lead the team to India, to Trichy 9 years ago. And we fall in love with Trichy. 9 years later, we have flight from Kuala Lumpur to Trichy 4 times a day.
And that's our commitment to the market. Today, we have over 909 weekly flights connecting Malaysia to India. Between our group, AirAsia and AirAsia X, we connect to the best of India, from Kolkata, Chennai, Kochi, Delhi, Mumbai, Vizag, and we just recently concluded our first flight, Kuala Lumpur to Bhubaneswar, the beautiful state of Odisha, which I was made known that they have a booth here today. You know, in Asia, we always believe our connectivity. And what is there that we are not love about India, right? Just look at my tummy. I enjoy my every visit to India, the great food. Our CEO, I really love the South India tea. I love the naan, I love the curry, the masala. So we will continue to work hard and let's bring more tourists between Malaysia and India. Just for the member of the media, just to share with you that we have actually flown more than 6 million passengers connecting Malaysia and India since we started the operation. And just for last year, we have a very healthy growth, close to 35% year-over-year growth. So this shows you the potential of Malaysia and India in terms of air travel, in terms of tourists. And we will continue to work together with everyone to grow this market even further. And beside that, I would also like to encourage all visitors to drop by our booth. We have amazing product here today. We have 20% off to all destinations in India, be it Delhi, or you would like to visit Rajanikan, the Kabali star. You can buy a plane. We brought our model plane, Kabali. You can keep that plane as a souvenir. We have an amazing promotion for our loyalty program, Big. If you'd like to know more about Big, please go and look for Catherine. She can give you more Big points. We have our amazing award-winning Santan in-flight meal here today. And we are, the whole group, all our products is here today. Why? Because of one dream, right? In AirAsia, it's all about dream. And hopefully that we will connect to more India cities soon. With that, I would like to take the opportunity again to say thank you very much for inviting us here today as an official partner. And thank you very much from everyone from the India High Commissioner Office for your ever support to us, for the Malaysia government. We will not be here for not all of you. Thank you very much. Thank you so much for all your support, Mr. Spencer Lee. ஆக ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருந்தோம், அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மாண்டமான மேடையாக இருக்கும், படைப்புகளுக்கு குறைவே இருக்காதுன்னு. அதனால மீண்டும் உங்களுக்கு ஒரு படைப்பு காத்து கொண்டிருக்கின்றது. இதனை வழங்க அஸ்தானா ஆர்ட்ஸ் நடன மணிகளை மேடைக்கு அழைக்கின்றோம்.
அஸ்தானா ஆர்ட்ஸ்க்கு நன்றி. அடுத்து ஒரு சிறப்புரை நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? முதல்ல சொல்லியிருந்தோம் 2 சிறப்புரைகள் நமக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அடுத்த சிறப்புரையை ஆற்ற மலேசியாவிற்கான இந்திய துணை தூதர் திரு நிகிலேஷ் சந்திரகிரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். We are glad to invite Mr. Niklesh Chandragiri, Deputy High Commissioner of India to Malaysia, to convey his speech. Honorable Tan Sri S. Veerasingham, Advisor, Malaysia South Asia Chamber of Commerce, Mr. Spencer Lee, Commercial Head of AirAsia, Mr. Jagarao Simancha, the greatest ambassador of India, promoting India in Malaysia, Dato Professor Joseph Adai Kalam, Dato Tiar bin Mohammad Sarif, Dato Kiarya Naidu, my colleagues from the High Commission, dear friends. Mr. Spencer Lee, you said that when you go back home today evening, your wife might be wondering what you are doing at the wedding fair, right? You might as well make sure that you turn up home early this evening, because here is a wedding fair, here is a travel fair, right? So if you, and obviously you are from AirAsia, so if you don't turn up early evening at your home, your wife might be wondering that you found a bride, right? Got the costumes, took a ticket and traveled to India. Actually, I don't have a speech. All I would like to say is we would like to thank Agenda Surya for putting this amazing wedding fair and travel fair together. And not only putting up such a wonderful thing this year, you have been doing it for the last 15 years. I think that's a great feat. As Mr. Spencer Lee was mentioning, a lot of tourists have been coming back and forth between India and Malaysia. Close to 1.4 million people have been traveling between our two countries. And if you go to Penang, if you go to Ipoh, if you are walking in the streets, in the suburbs, or even go to any shopping mall, you would see a lot of honeymooners from India coming. It's a great innovation that you have done, Mr. Jagarao, this time, to combine the travel fair and the wedding fair, because as we all know, wedding is a special milestone in not only for the bride and the groom. It's a milestone for the family, and that's why we celebrate weddings in the families in a grand fashion. And it's a big industry, as you know, and it's good to see that a lot of people connected with the wedding industry, they are here, and therefore and a lot of people are traveling for honeymoon abroad. There are destination wedding that has become a big industry itself. So it's good to see that you have put this thing together, and we hope that we'll see a lot of people actually coming here, visiting the wedding fair, and and they find the florists, they find the interior decorators, they find the photographers, the videographers, and actually what they do is they come to AirAsia booth, book a flight, and go to all the travel and tour operators who are promoting Indian destinations, go there, book their trips, and actually fly to India. I'm sure we will see a lot of business culminating from this thing, and it would and this fair would go a long way in further promoting tourism between India and Malaysia. So my compliments to you, and thanks to Rhythmic Dancers for putting together a fantastic performance. Thank you. சிறப்புரையாற்றிய மலேசியாவிற்கான இந்திய துணை தூதர் திரு நிகிலேஷ் அவர்களுக்கு நன்றி. Sir, please remain on the stage. We are moving on to this one, our official opening ceremony. We would like to invite Yang Berbahagia Tan Sri S. Veerasingham, Mr. Jagarao Simancha, Mr. Spencer Lee, Datuk Professor Joseph Adai Kalam, and Datuk Tiar bin Mohammad Sharif to be on stage.
அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் வழங்கும் 2017ஆம் ஆண்டுக்கான இந்தியா டிராவல் ஃபேர் மற்றும் இந்தியன்